மங்கையா சிறந்தாண்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். மங்களம் உண்டாகட்டும். மங்களம் இப்போ உண்டாகாது, ஆட்டம் முடிஞ்சு காலையில் தான் உண்டாகும் ஐயா. நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? இங்கதான் மங்களம் உண்டாகட்டும். ஐயோ இப்ப அடிக்காத, பட்டே எடுத்துக்கு வந்து செக்கச்சு இந்த உடம்புல வேற. நான் இப்ப அடிக்காத, ஊரு பக்கத்துல இருந்து பேனு போட்டுக்கின்னு காலை நெட்டி அக்கா காய்ச்சி நான் கேட்க மாட்டேன், ஏந்து உக்காரு அக்கா, நான் குடுத்துட்டு போறேன், ஏந்து உக்காரு, ஏந்திர மாட்டேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஓ சபை எப்பேற்பட்ட சபை? சபையை பார்த்தால் நல்லாதான் இருக்குது. இப்படி போயிட்டு அப்படி போய் பத்து சாட்டுங்க ஐயா, என்ன பண்றது? ஓ தற்போது நான் சபை நாடு வந்திருக்கின்றேன். நான் யார்? ஆமா மூணு இருக்கு விட மாதிரி தான் அந்த மூணுல வச்சுக்கிற பேன். இப்ப இந்த உயர பல்லால கடிக்கலாம் தான் பாக்குறேன். கையால புடிச்சா போதும். வயிறு கட்டிதான் பாரு. ஓ வயிறு கட்டிதான் பாரு. இவரை முத கடிச்சு நான் வந்திருக்கின்றேன். பசங்க தூங்குறாங்க. நான் யார்? பசங்க தூங்குற சாகல, அவங்களும் தூங்குறாங்க. எதற்காக வந்திருக்கிறீர்கள்? எதற்காக வந்தீர்கள்? இன்றைய தினத்தில் என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? எதற்காக இப்பேற்பட்ட கிராமத்தில் தெருக்கூத்து? ஐயா மகாராஜா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இன்று இரவு எதற்காக தெருக்கூத்துன்னு கேட்டீங்கன்னா, பாவந்தூர் நன்னகரத்தில் இறந்து மறைந்து காலம் சென்ற ஆறுவர் தந்தை ஏ தனபால் என்று சொல்லக்கூடிய அப்பார் அவர்கள் மறைந்து விட்டார். 4ஆம் பதவி அடைய வேண்டும், முத்தி மோட்சம் பெற வேண்டும். அப்படி என்று விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரமலை கிராமத்தில் உள்ள துளசி நாடக சபாவை கொண்டு வந்து ஓரிரவு கேளிக்கை நாடகமாகப்பட்டது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப எந்த பக்கம் நடக்குது? மேட்டுக்கு வரைக்கும் போய்க்குது. அங்க கிடைக்கலன்னு சொல்லிட்டு பெரிசாவளிக்கு போய்க்குது. ஆமூர் போனா கிடைக்குமா? நான் என்ன கேட்கிறேன், நீ என்னத்த சொல்ற? நாடகம் நடந்துங்க. ஒவ்வொரு கிராமத்துல எத்தனையோ பெயர்கள் இருக்கிறாங்க. ஆமா, எல்லாருக்கும் நாடகம் வைக்கிறாங்களா? இல்லங்க, இல்ல. கிராமத்துல விதி முடிந்தவர்கள். ஆமாங்க, எத்தனையோ பேர், ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் வாலிபரா இருந்தாலும் எத்தனையோ பேர்கள் இறக்கின்றார்கள். ஆமாங்க, எல்லோருக்கும் இதை போல் நாடகம் வைக்கின்றார்களா இல்ல அமைகிறதா? இல்ல கிடையாது, எல்லாரும் கிடையாதுங்க. ராமாயணத்தில் சிறந்தது வாலி மோட்சம். ஆமா, பாரதத்தில் சிறந்தது கர்ணமோட்சம். புரிகிறதா? ஆமா ஐயா. பகவானாகப்பட்டவர் எப்படி கர்ணனுக்கு மோட்சம் கொடுத்தாரோ அதை போன்று இருக்கும்படியான அதற்கு கூடிய தனபால் என்று சொல்லும்படியான நண்பர் அவர்கள் காலனுடைய விதிவசத்தினால் இயற்கை பதவி அடைந்த காரணத்தினால் அவர் நாடகம் நடிக்காரா? ஏன்னா கற்றோர் காமருவர். ஆமாங்க, எத்தனை நேரம் ராத்திரி அவரு கூட வந்து கேட்டீங்க. சரி பரவாயில்ல, ஆனா அவரு போய் சேர்ந்துட்டாரு, என்ன கூப்பிடாத விட்டாரு. இந்த கல்வி இருக்கே, அழியாத பொருள். புரியுதா? அந்த கருப்பு முடி ஆயாதான் அதிகமா பேசுனது. நான் சொல்றதுக்கு ஐயா வேணாம், சொல்லுங்க. கல்வி என்பது ஒரு அழியாத பொருள். புரியுதா? ஆமா. இன்னைக்கு உங்ககிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கலாம். ஆமா ஐயா. என்ன அது நாளைக்கே உனக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை வித்து வாங்கி தின்றுவேன். கண்டிப்பா கடன் கொடுத்துருவேன் வித்து. ஆமா. இல்ல ஒரு வீடு கட்டுறதுக்காக விற்பேன். ஆமா. பெண்ணுக்கு கல்யாணத்துக்காக வித்துருவேன். ஆமா. புரியுதா? கஷ்டம் வந்து சேர்ந்துரும். சொல்லுவாங்க ஒரு காலத்துல இது நல்லா வாழ்ந்த குடும்பம்டா, நல்லா வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு காலத்துல ஒரு நல்லா படிச்சவரு ஆமா இன்னைக்கு மறந்துட்டாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. கற்ற கல்வி கற்றதுதான். புரியுதா? ஆமா. இளம் பருவத்தில் யார் யார் என்ன கல்விகளை கற்றுக்கொள்கிறார்களோ அது மனதை விட்டு என்றைக்கும் பிரியாது. புரியுதா? ஆமா ஐயா. கல்வி என்பது ஒரு அழியாத பொருள். அதை போல நம்மை போல் நாடகம் நடித்து பெயர் எடுத்து இருக்கின்றார். அப்பேற்பட்ட தனபாலாகப்பட்டவர் இயற்கை பதவி அடைந்த காரணத்தினால் சாமிச்சம் என்று சொல்லும்படியான பகவானுடைய திருவடி அடைய வேண்டும், உந்திகமலத்தில் சேர வேண்டும், 4ஆம் பதவி முத்தி மோட்சம் பெற வேண்டும். அப்படி என்பதற்காக ஓரிரவு தெருக்கூத்து வைத்திருக்காங்க. கர்ணன் காண்டிவன் சண்டை 17ஆம் நாள் யுத்தம். சுருக்கமா சொன்ன கர்ணமோட்சம். இப்ப பாடுங்க, என்ன பாடல்? கஜரவன் என்ற மன்னன் அதிக பலமுடையோர் கர்ணாபிஷேகம் வந்து அப்படின்னு நீங்க பாடுங்க. யார் எழுதிய பாடல்? வீரமடை விக்னேஷுங்க.
ஏய், ஐயா, உன்னை அடிக்கக்கூடாது பார்த்தா என்னடா என்கிட்ட? யாரு எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் ஐயா தெரியும். அம்மணியம்மாள் போட்ட நாடகம். ஓஹோ, அம்மணியம்மா சாலையா இருக்காரு. அவருடைய வாரியார் அம்மணியம்மாள். அவங்க எழுதிய பாடல் கர்ணனுடைய தந்தை அதாவது சூரியன். அந்த சூரியனுக்கு இன்னொரு பெயர் கதிரவன் என்று சொல்வார்கள். கதிரவன், சூரிய நாராயணன் சொல்லுவாங்க. புரியுதா? ஆதவன் என்று சொல்லலாம். பலவிதமான பேர் இருக்கு. தந்தையாருடைய பெயர் வருகிற மாதிரி கதிரவன் என்ற மைந்தன் அதிக பலமுடையோர் கர்ணாபிஷேகம் வந்தேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா இந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 4 ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க. யாரு 4 ஆசிரியர்? ஒருத்தர் 2 பேர் கிடையாது. ஏன்னா இந்த நாடகம் முக்கியமான நாடகம். அதனால அவங்களுடைய சிற்றறிவை கட்டியவாறு 4 பேர் எழுதியிருக்காங்க. முதல் எழுதியவர் கதிரவன் என்ற மனிதன் அதிக பலமுடையோன் என்று சொல்லிட்டாங்க. கர்ணனுடைய தந்தை மட்டும். இரண்டாவது எழுதின வாரியார் அவர் எப்படி எழுதியிருக்காரு? முதல் ஆசிரியர் கதிரவன் என்ற மனிதன் அதிக பலமுடையோர். அப்பா பேர் வர மாதிரி. இரண்டாவது எழுதியிருக்காரு யாரு? தேவனாம்பட்டின ராஜகோபால் நாடக ஆசிரியர். அவர் எப்படி எழுதியிருக்காரு? கர்ணன் 4 படியான நாடு என்ன? அங்கு தேசம். மன்மதனுடைய அங்கம் எரிந்த இடம் அந்த இடத்திற்கு பெயர் அங்கதேசம். மோட்டர் அப்புறம் போட்டுருவாங்க, உட்காராங்க, தூங்க போறாங்க. அங்கதேசத்தை பற்றி கர்ணனுடைய நாட்டை பற்றி வர வேண்டும் அப்படி என்று அங்கு தேசாதிபதி வந்தேன். அன்னை தேர்வதி சேனை தளபதி மதிக்க ஜெயம் தந்தேன். செங்கதிரவன் அளித்த வீரன் தெருவை குந்திக்குமாரன். நாட்டினுடைய பெயர் வந்து விட்டது. அப்பா பேர் வந்துருச்சு, அம்மா பேர் வந்துருச்சு. சென்னையில் மணிமுடி மின்னி ஜொலித்திட கண்ணில்லாத மைந்தன் கண்டு களித்திட. கண்ணில்லாத மைந்தன் என்றால் யாரு? டெல்லியாகி அகஸ்திராபதி ஆண்டோர்படியானவன் துரியோதனன். அவருடைய தந்தை திருவிராட்டிய மகாராஜனுக்கோ நேத்திரம் தெரியாது. கண்ணில்லாத மைந்தன் கண்டு களித்திட. இரண்டாவது ஆசிரியர் இப்படி எழுதிட்டாரு. யாரு? ராஜகோபால். மூன்றாவது ஆசிரியர் அவர் எப்படி எழுதியிருக்காரு? எவ்வளவு பலம் இருக்கிறது. கர்ணன் எப்பேற்பட்ட ஒரு மாவீரன் அப்படி என்று பகண்டையார் எழுதியிருக்காரு. என்ன பகண்டையார்? ஆமா. தீரனான் கர்ணாபிஷேகரன் வந்தேன் தினகரன் போலவே மணிமுடி பின்ன பட்டம் கட்டிய ஒளி தந்தேன். மாறன் என் தாண்டை கண்டு
ஐயா. ஆரோக்கியாவரி வட்டத்தை ஆண்டொருமடியான ஓய். மன்மதன். ஆஹா. அப்பேற்பட்ட மன்மதனுக்கு ஒரு பெயர் மாறன். மாறன். அப்பேற்பட்ட மன்மதனுடைய அழகு படைத்து ஆ. மன்மதனுக்கு நிகரானவன் இந்த கர்ணன். கர்ணன். என்ன கர்ணன். அப்படி என்று திருநான் கர்ணாபிஷேகன் என்று 3வது வாத்தியார் வைத்தாங்க. ஆமா. நம்ம திருக்கோவில் பக்கத்துல வடிவம் இருக்க அவர் எப்படி எழுதியிருக்காரு? எப்படிங்க? ஆமா ஆமா. எல்லாம் ஒன்னதான் ஆடணும். இன்னமும் முன்னாடி போயிட்டாரு. செங்கதிரன் நடித்த வீரன். வீரன். என்ன? ஆமா. தண்ணி தான் கொடுங்களாண்டா. ஐயோ என்ன கஞ்சி பிசு நிறைய இருக்கிறான். என்கிட்ட கேட்டாங்களோ 10 ரூபா வாட்டர் பாட்டிலுக்கு தருவேன் நான். செங்கதிரோன் அழித்த வீரன். வீரன். திருவை குந்திக்குமாரன். குந்திக்குமாரன். வீர கர்ணன் வந்தேன். ஆஹா. அப்படின்னு போட்டிருக்காரு. ஆமா. என்ன? அங்க தேசத்தை ஆண்டொருமடியான கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜன். ஏங்கப்பா. கர்ண மகாராஜன். கர்ண மகாராஜன் நீங்கதான். ஆமாம். ஆஹா. கர்ணன் என்று எனக்கு எப்படி பெயர் வந்தது? எப்படிங்க ஐயா? என் தாயார். யாரு? என் தந்தையார். தந்தை யாரு? இதற்கு என்ன விளக்கம்? ஆமா. இதெல்லாம் உனக்கு தெரியாது. தெரியாது ஐயா. பின்னால் கதை போகிற பொழுது அது சொல்றேன். சரிங்க. நான் எப்பேற்பட்ட ஆளு? எப்பேற்பட்ட ஆளு? கேட்ட பொருள் அளிக்கும். யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் பொக்கிச்சை களஞ்சியத்திலே அமர்ந்து காலை முதல் மாலை வரை அள்ளி 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 வாரி 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 கொடுக்கும்படியான குடைவள்ளல் கர்ணாபிஷேகரன். எதை கேட்டாலும் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய காரணத்தினால் எனக்கு குடைவள்ளல் 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 என்று ஒரு பெயர் உண்டு. ஒன்னும் இல்லையா, ஒன்னும் கேட்கல. நான் ஒன்னும் பெருசா கேட்கல. என்ன வேணும்? சுமார் ஒன்றுதான். என்னது? ஒரு 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப யாரோ எவ்வளவு கேட்கறாங்க. ஆமாங்க. ஒரு 5000 கொடு 10000 கொடு கேட்கறான். ஆமா. ஆண்டவா எனக்கு வீடு இல்ல. ஆமா. கர்ண மகாராஜரே எனக்கு ஒரு வீடு கட்டி விடு. ஆமாங்க. நான் உழைப்பதற்கு, நான் விவசாயம் செய்வதற்கு எனக்கு நிலம் இல்ல. ஒரு 1/4 காணி 1/2 காணி நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். இல்ல மத்த மாதிரி பொன் பொருள், ஆடை தானம், வஸ்திர தானம், அதாவது அன்னதானம், எத்தனையோ தானம் ஏதாவது கேட்கறாங்க. ஆமாங்க. என்னால முடிஞ்ச வரை செஞ்சுட்டு இருக்கேன். ஆமா. உனக்கு என்னடா 200 ரூபாய்? ஐயா 200 ரூபாய் கேக்குறேன். அதனால இப்ப 200 ரூபாய் மட்டும் ஒரு வீடு கட்டினா கூட 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கேட்கலாம். 200 ரூபாய் இந்த நேரத்துல வாங்கி என்ன பண்ண போற? இல்ல ஆமூர்ல தான் லோக்கல்ல 200 ரூபாய் 10 ரூபாய் முன்னேரத்துல வாங்கிட்டேன். தண்ணி 200 ரூபாய் கேட்கும் போது எனக்கு தெரியாது. ஏங்க கர்ண மகாராஜன் வாடி கொடுக்கும்படியான வள்ளல் அவர்கிட்ட போனா நம்ம எந்நேரம் காசு பணம் வாங்கிட்டு வந்து எந்நேரம் குடிச்சிட்டே இருக்கலாம் நினைக்கிறியா? ஆமாங்க. டேய் வாரி 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 கொடுப்பேன். நீங்களே 200 ரூபாய் கூட. டேய் ராஸ்கல் உனக்கு வாங்கி தரேன். டேய் உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச கண்ணாடி கொடுக்குறாங்களா? நான் திமிரு பிடிச்சேனா? வாழ்வு உள்ளவருக்கு கொடுக்கக்கூடிய ஆளா நானு? யாருக்கு கொடுக்கக்கூடிய ஆள்? யாருக்கு? பட்டமுடன் எலியோர். இல்லாத ஏழைகள், கத்துக்குட்டி கவிபாடி பெத்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நலிந்தவர்கள், வயதானவர்கள், என்ன கை கால் இல்லாதவர்கள், கண் குருடா இருக்கக்கூடியவர்கள், யாரும் சொந்த பந்தம் இல்லாத அனாதையாக தவிக்கக்கூடியவர்கள், இப்பேற்பட்டவர்களுக்கு தான் நான் உதவி செய்யக்கூடிய ஆளே தவிர ஒன்னும் ஒரு திமிர் பிடிச்ச கம்யூனிட்டிலாம் கொடுக்குறாங்க தெரியாது. சரிங்க. நான் கொடுப்பேன், நீ வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறேன். சரி என்ன தோட போற? எடுத்துருவோம் அவன தலைய கையில என்ன வச்சுக்கிறேன்னு பாரு. என்னங்க அது? தண்ணி பாம்பு சொன்ன வாங்க இருக்கான்.
என் பரிசாவது மதிப்பு வாங்கினால பத்தி டேய், யாருக்கே வாங்கிட்டு போறாங்க உனக்காட வாங்கிட்டு வந்தாங்க உண்மையாவே எங்க அக்கா எங்க பெரியம்மா பொண்ணு டேய், எதற்காக இந்த நாகத்தை இடைவிடாமல் என் கரத்திலே வைத்திருக்கின்றேன் இவனுக்கு ஒரு வேலை இருக்கிறது என்ன வேலை நாள் ஒன்றுக்கு இப்ப கையில வச்சிருக்கா ஓ உன் கையில இருக்கிறது என்னடா என் கையில இருக்கு திட்டி அதுக்கு இன்னொரு பேரு தேநீர் தேநீர் தேநீருங்க டேய், அது என்னடா பாலு அது மாதிரி காபி 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 பி கம்னே பி டேய், நீ காபிக்கு பி இவன் சொல்லிட்டு கம்னு வந்துடுவானு பழங்கி என்ன முதல்ல வாங்கி வைக்கிறானோ நாள் ஒன்றுக்கு ஆமாங்க 60 கண்ணம் பால் குடித்து இந்த நாகமாகப்பட்டது வளர்ந்து வருகிறது எதற்காக ஒருவனை கொல்வதற்காக யாருங்க யாராவன் பார்த்தனாகி அர்ஜுனன் ஓஹோ ஒன்றே ஆவணும் 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 என்று வங்குறுப்பு வைத்திருக்கிறான் அந்த யாருங்க இவன் நாகேந்திரன் நான் ராஜேந்திரன் நாகேந்திரன் டேய், நடக்கக்கூடிய என்ன ஆமா ஓ என்னங்க நடக்கக்கூடியதோ எனக்கு நடக்குது டேய், துரியோதனாதிகளுக்கும் ஆஹா பஞ்ச பசங்கள் 5 ராஜாக்களுக்கும் ஆமா யுத்தம் ஏற்பட்டு நேற்றோட 16 முடிந்து விட்டது முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த சண்டையை துவைக்கிறார்களே முதல் நாள் சண்டை எனக்கு குடிப்பாடு என்று எதிர்பார்த்து கொடுக்கிறார். அப்பயும் கொடுக்கல எனக்கு கொடுக்கவில்லை யாருக்கு கொடுத்தான் யாருங்க அந்த பீஷ்மர் இருக்கின்றாரே 4 அணியாக பிரித்தார் ஆஹா நான்கடியா பிரித்தி அதிரதர் அதிரதர் அர்த்தரதர் அர்த்தநாதர் சமரதர் சமரதர் கமரதர் கமரதர் 4 அணியாக பிரித்தார் பிரித்தி என்ன ஆஹா தேர்ப்படை யானைப்படை யானைப்படை குதிரைப்படை காலாய்ப்படை காலால் படை காலாற்படை என்றால் என்ன வேல் எடுத்துக்கொண்டு ஈட்டி எடுத்துக்கொண்டு கூட்டத்தோடு கூட்டமாக ஓடுவது ஆஹா என்ன கும்பலோடு கும்பலாக சென்று அமராடுவது போடுவது அதுதான் காலாய்ப்படை என்னை கடைசி அணியில கொண்டு வந்து சேர்த்தான் அந்த பீஷ்மன் யாரு பீஷ்மன் ஆமா எனக்கு கோபம் வந்தது ஏ பீஷ்மா நான் என்ன வீரம் இல்லாதவனா நான் திறமை இல்லாதவனா நான் என்ன ஒரு சொத்தையா ஆஹா நான் எப்பேற்பட்ட ஒரு வீரன் என்று தெரிந்திருந்தும் என்னை கடைசி அணியில் சேர்த்திருக்கின்றாயே உன்னை சும்மா விட போவது சும்மா விட போதே இல்ல பீஷ்மா பட வாக்கியம் அழிந்திட்டாலோ பட வாக்கியம் அழிந்திட்டாலும் இந்த வடகோத்திரம் சாய்ந்திட்டாலும் தடவரநில கலந்துட்டாலும் தடவரநில கலந்துட்டாலும் சாகுவர பீஷ்மாச்சாரி ஆயுதம் தொடமாட்டி அறிந்து கொண்டு பீஷ்மா எப்போது என்னை கடைசி அணியில் கொண்டு போய் சேர்த்தாயோ நீ உயிரோடு இருக்கிற பரியந்தம் இந்த குருச்சேத்திர பூமிக்கு நான் வரமாட்டேன் அப்படி என்று என் கரத்தில் இருந்த வாளாயத்தை வீசி எறிந்து விட்டு நான் வந்து விட்டேன் வந்துட்டீங்க அதோட ஒன்றிலிருந்து 10 நாள் சண்டை எடுத்தாரே 10ஆம் நாள் சண்டையிலே பார்த்தனாவில் இங்கிருபடியான அர்ஜுனன் பானம் செகண்ட் என்று சொல்லும்படியான அதாவது பானம் பட்டு பீஷ்மராகப்பட்ட ஒரு குருச்சேத்திர பூமியிலே அம்பு படுக்கிறே சாய்ந்தார் சாய்ந்து விட்டார் அப்படி சாய்ந்த உடனே நாட்டை சம்பாரிச்ச புண்ணியவானாச்சு 886 வயது படித்த பீஷ்மராச்சு அப்படி என்று எல்லோரும் பார்க்கறதுக்காக போனாங்க சரி என்று நானும் போனேன் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கிழவன் என்ன மட்டும் கை அசைத்து வா என்று அழைத்தார் யாரு அந்த பீஷ்மர் பீஷ்மராகப்பட்டவர் என்ன மட்டும் கையாட்டி வான்னு கூப்பிட்டார் என்னடா இது இத்தனை பெயர் இருக்கிற பொழுது இந்த கிழப்பையன் எதற்காக நம்ம மட்டும் கூப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சேன் எல்லோரும் தூர செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார் எல்லோரும் சென்று விட்டார்கள் நான் அருகாமையில் சென்றேன் கர்ணா என் மீது உனக்கு கோபம் இருக்கும் என் மீது உனக்கு ஆச்சரியம் இருக்கும் ஆமா ஏன் உன்னை கடைசி அணியில வைத்து விட்டேன் என்று என் மீது உனக்கு கோபம் இருக்கும் நான் ஏன் உன்னை கடைசி அணியில வச்சேன் தெரியுமா கர்ணா துரியோதனாகப்பட்டவன் நல்ல குணம் படைத்தவன் அவன் யாரையும் நம்பல உன்னை மட்டும் தான்டா நம்புறான் கடைசி வரைக்கும் நீ ஒருவனாவது துரியோதனம் கூட இரு துரியோதனம் பக்கத்துல இரு நீ ஒரு வீரன் என்று தெரிந்துதான் உன்னை துரியோதனம் பக்கத்திலே இருப்பதற்காக உன்னை கடைசி அணியில சேர்த்தேன் அப்படி என்று பீஷ்மராகப்பட்டவர் சொன்னார் அடடா தாத்தாவுடைய நல்ல குணத்தை தெரியாமல் அவர் மீது கோபப்பட்டு விட்டோமே அப்படி என்று அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் சரி 10 நாள் சண்டை முடிந்து விட்டது
11ஆம் நாள் சண்டையாவது எனக்கு கொடுப்பான்னு பார்த்தேன். 11ஆம் நாள் சண்டையாவது எப்படியாவது கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்துட்டே இருக்கிறேன். அந்த பஞ்ச பசங்க அப்பயே கொண்டிருப்பேன். ஆஹா, திடீரென்று துரியோதனன் என்ன செய்து விட்டான்? என்ன? அந்த விற்குருவா விழுங்கி வரும்படியான துரோணாச்சாரி ஆஹா, அந்த பாப்பார பையன்கிட்ட கொடுத்துட்டான். ஆஹா. எத்தனை நாள் சண்டை? எத்தனை நாளுங்க? 5 நாள் சண்டை. ஆ, 11ல இருந்து 5 நாள் சண்டை அவன் எடுத்துக்கொண்டு ஆஹா, 15ஆம் நாள் சண்டையில் அவன் மடிந்தான். மணிஞ்சிட்டான். யாரு? துஷ்டத்தோழனுடைய பானத்தினாலே அவன் மடிந்தான். ஆஹா, 16 ஏமதத்தன் சண்டை. ஆ, இன்று 17. 17 ஆனால் நேற்றோடு 16 முடிந்ததல்லவா? முடிந்தது. இந்த 16 நாளையில் ஒரே ஒரு நாள் துரியோதனுக்காக வெற்றியானது. ஆமா. அது எத்தனாவது நாள் சண்டை? எத்தனை நாள்? அதுதான் 13ஆம் நாள் சண்டை. ஆஹா, வீரவால் அபிமன்னன் கொன்றமாலை சூழ்ச்சி. ஆனால் என்னங்க ஆச்சு? மன்னன் நான் தானே பேசினேன். என்ன யாரும் மறந்துட்டு இருப்பாங்களா? தோழா, என்னங்க? இதுவரையில் அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை நான் பார்த்தது கிடையாது. ஆஹா, அந்த 13ஆம் நாள் அமரை பற்றி ஆ, ஏதோ சொல்றேன்னா, துரியோதனாதிகள் பக்கமும் சரி, ஆ, ஐவர் ராஜாக்கள் பக்கத்தில் பீமனும் சரி, அர்ஜுனனும் சரி, சரிங்க. எப்பேற்பட்ட வீரர்கள் இருந்த போதிலும் ஆ, அபிமன்னனை போல் ஒரு மாவீரனை பார்க்கவில்லை. முடியல. ஆமா. ஆ, தாரரசன் மகன் தாரரசன் மகன். தாரரசன் என்றால் யாரு? யாருங்க? அவனி 55 தேசத்திற்கு அதிபதி துரியோதனன். துரியோதனன். அப்பேற்பட்ட துரியோதனன் ஆ, அவன் தான் தாரரசன். ஆமா. பேரரசன் என்று சொல்வார். ஆ, அப்பேற்பட்ட துரியோதனுடைய மகன் இருக்கின்றானே ஆ, தக்கனகுமாரன். ஆமா. அவனுக்கு இருப்பது 60 பிள்ளை. 60 பிள்ளை. தாரரசன் மகன் தாரரசன் மகன். அந்த துர்ச்சாதனன் மகன். அந்த துச்சாதனன் மகன். சல்லியன் மகன். சல்லியன் மகன். சகினி என்னும் பேரரசன் மகன் முதலா. சொல்லுங்க. துரியோதனன் பிள்ளைகள் 60 பிள்ளைகள் இறந்தாலும் ஒரு பெரிதி கிடையாதடா. ஆமாங்க. அந்த துச்சாதனன் பிள்ளை 8 பிள்ளைகள் இறந்தாலும் பெரிதி கிடையாது. கிடையாது. செல்லியன் பிள்ளை மித்திரன் உழுவன் என்று சொல்லும்படியான 2 பிள்ளைகள் ஆஹா, அவர்கள் இறந்தாலும் பெரிதி கிடையாது. கிடையாது. சகுனி என்னும் பேரரசன் மகன் முதலாய் ஆ, இந்த உலகத்தில் அவனி 55 தேசம். ஆஹா, அவர்களுடைய பிள்ளைகள் யார் இருந்தாலும் பரவாயில்லை. ஆமாங்க. இந்த பாரரசை ஆள்வதற்கே என்றிருந்தேன். அரசை ஆள்வதற்கே என்று இருந்தேன். யாருங்க அந்த பால் அரசை ஆள்வதற்கு என்று இருந்தவர்? பிற்காலத்தில் இந்த அத்திமா நகரை ஆள்வதற்காக வென்றே இருந்தானே. ஆஹா, முடிசூட்டி ஆழ்வான் யார் இருந்தாலும் பரவாயில்லை, ஆமா, இவன் ஒருவன் இருந்தால் போதும். போதும். அப்படி என்று 5 ராஜாக்கள் யாரை நம்பினார்களோ ஆ, அப்பேற்பட்டவன் இருந்து விட்டானே. ஆஹா, பாரரசை ஆள்வதற்கே என்றிருந்தேன். பார்த்தன் மகன் ஒருவன் பட்டானாயில். பாட்டன் மகன் ஒருவன் பட்டானாகி இனி யார் அரசு ஆழ்வார் என்று ஏங்கினார் அந்தர்வோ. பார்த்தனாய் விளங்கி வரும்படியான அர்ஜுனனுக்கும் சுபத்திரைக்கும் பிறந்தானே அபிமன்னன். ஆமாங்க. அபிமன்னனை தர்மருக்கு காவல் வைத்து விட்டு ஆஹா, அர்ஜுனனாகப்பட்டவன் வெங்கல ரதக்காரர்களோடு அமராட சென்று விட்டான். ஆ, அங்க வந்த துரோணாச்சாரியை விரட்டி அடித்த காரணத்தினால் துரோணாச்சாரியாகப்பட்ட துரியோதனிடத்தில் சொல்ல, ஆ, துரியோதனாகப்பட்டவன் ஜெயிந்தவனை அழைத்து மைத்துனா ஆ, சிவனை குறித்து கொன்ற மாலை வாங்கி வந்திருக்கின்றாயே, ஆமாங்க. அதை போட்டு இந்த அபிமன்னனை கொண்டு விட வேண்டும் என்று சொல்ல, ஆஹா, பீமனுக்காக வாங்கிய கொன்ற மாலை இவனுக்கு செய்ய மாட்டேன் என்று சொன்னான். சொன்னார். ஐயோ, பீமனாகப்பட்டவன் ஒரு பீமன், ஆஹா, இவன் 5 பீமன், அபிபீமன், இவனை முதலில் கொல்ல வேண்டும் என்று சொல்ல, ஆஹா, எல்லோரும் சென்றோம். ஆ. யாரு? யாருங்க? துரியோதனன், ஆ. துச்சாதனன், துச்சாதனன், துரோணாச்சாரி, ஆ. இந்த கர்ணன், ஆ. சல்லியன், ஆஹா. ஜெயத்ரதன் ஆ. அனைவருமே சென்று ஆமா. அவர்களோடு அந்த
பிள்ளை இருக்கின்றானே அபிமன்னன் அவனோடு அமராடுகிற பொழுது அவன் தூள் தூளாக பறக்க செய்தான் அனைத்து பேர்களையும். கடைசியாக தந்திரமாக இவனை கொல்ல வேண்டும் என்று வால் யுத்தம் தெரியுமா, உனக்கு எதை யுத்தம் தெரியுமா என்று கேட்க எனக்கு அனைத்து யுத்தமும் தெரியும் என்று சொன்னான் அபிமன்னன். அப்படி என்றால் மல்யுத்தம் தாம் என்று சொல்ல ஆயுதத்தை கீழே போடு என்று சொன்னார்கள். சொன்ன உடனே ஆயுதத்தை கீழே போட்ட உடனே திடீரென்று ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வால் யுத்தம் என்று சொன்னார். அபிமன்னன் கரத்திலே எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. ஐயா, யாராவது ஒரு ஒடிந்த ஆயுதங்கள் கொடு, ஒரு ஒடிந்த ஆயுதம் கொடுத்தீர் என்றால் இந்த துரியோதனன் சேனைகளை தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக பறக்க செய்வேன் என்று சொன்னார். ஆமா, யாரும் கொடுக்கவில்லை. அந்த நேரத்தில் கர்ண மகாராஜரே, பாரி கொடுக்கும்படியான வல்லலே, யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடியவர் தானே, நீங்களாவது ஒரு ஆயுதம் கொடுங்கள் என்று கேட்டான். நானும் மனது கலங்கி அவன் வீரத்தை வச்சு ஆயுதத்தை நீட்டி அந்த நேரத்தை சகடியாக மட்டும் தெரிவித்து விட்டான். நீ வாரி கொடுக்கும்படியான வல்லலாக இருந்தால் அங்கு தேசத்தில் தான். இதுவோ ஒரு போர்க்களம். இந்த இடத்தில் ஆயுதம் கொடுக்க கூடாது. வேண்டும் என்றால் ஆயுதத்தை கீழே போடு என்று சொன்னான். நான் கீழே போடுகிற பொழுது அபிமன்னனாக மட்டும் குனிந்து எடுத்தான். அந்த நேரத்தில் அவனை கால்வேர், கரம்பேர், சிறம்பேராக துண்டு துண்டாக வெட்டி எறிந்தார்கள். அப்பேற்பட்டவன் யாருங்க? தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் என்று சொல்வார்கள். ஆமா ஐயா, அந்த அபிமன்னனாகப்பட்டவன் என்னை பார்க்கிற பொழுது உயிர் போகின்ற நேரத்தில் கர்ணா, மட்டும் ஆயுதத்தை என் கரத்தில் கொடுத்திருந்தால் இந்த துரியோதனாதிகளை அழித்திருப்பேனே. ஆமா, இப்படி செய்து விட்டாய் என்று அவன் பார்த்தான். அழுதான். ஆனால் அவன் யாரு? அந்த பார்த்தன் யாருங்க? என்னடா சொல்றேன்? தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதையாடும் என்றால் அது யாருக்கு வரைக்கும்? பங்காளிக்கு தான் வரைக்க போகுது. நீயும் அண்ணனும் தம்பி எல்லாம் அடிச்சு மாஞ்சிக்கலாம். ஆமாங்க, அடுத்தவன் வந்து உங்களை அடிக்கும் போது அவனுடைய திராகம் துடிக்குமா இல்லையா? கண்டிப்பா துடிக்குங்க. நேற்று கூட பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேர் அடிச்சா என் தம்பி உட்காந்து டீ குடிச்சிருந்தான். என்ன பண்றது சொல்லு பாப்போம். எங்க அங்க போனா அவனையும் வச்சிருவாங்கன்னு அவன் யாரோ தெரியல, நான் யாரோ தெரியல உட்காந்து. அந்த பார்த்தனாவிற்கு அர்ஜுனன் யாரு? நான் யார்? எதற்காக அவன் மீது எனக்கு பகை? அவன் எனக்கு என்ன வேண்டும்? அதெல்லாம் என்ன சற்று நேரத்தில் சொல்றேன். முருகவையும் பசுந்துலப முடியோனி அன்று அழகை முளைபால் உண்டு. மறுதிடச் சென்று சகடமிட உதைத்த மாறி ஒருவருக்கும் தெரியாது உண்மையாக யானிருவேன் உண்மையாகி திருவுலத்தின் ஜெயில் இதுவோ கருத்தறிவின் தெய்வ மன்னன். எந்நாட்டுக்கு மன்னாடாக விளைவிடும்படியான பாவந்தொரு கிராமத்தில் இருக்கும்படியான ஆறு அன்னார் அவர்கள் சாம்பசிவம் என்று சொல்லப்படியான அன்னார் அவர்கள் கண்ணனுக்காக விடுபட்ட ரூபாய் 50 அன்னார் குடும்பத்திலே மங்கடாஜலபதி இருந்து ஒரு காணிக்க உடுக்க மறுகாணிக்க மலை போல் வேண்டுகிறேன். சிதம்பரம் திருஞானம் செவிட்டு பையன் கூட சேர்ந்து செவிடாக கொடுத்தாடங்களுக்கு. என்னும் சிதம்பரம் நகரத்தில் இருக்க முடியான திருஞானம் என்று சொல்ல முடியான அன்பர் அவர்கள் அதோ பவனுக்காக விடுபட்ட ரூபாய் 50 ஒரு காணிக்கை விடுக்க மறுகாணிக்க கொடுப்பாங்க. 100 ரூபாயா கொடுத்திருக்கக்கூடிய ரூபாய் 100 ஒரு காணிக்கை விடுக்க மறுகாணிக்கு மலை போல வேண்டுகிறேன். சுபேஜி துரியோதனன் இருந்தால் அண்ணன் கர்ணன் வந்து காட்டு சொல்லு. வந்துட்டாரு மங்களமுண்டாகட்டும்.
மன்னர் மன்னா இந்த பேர் வச்சு உலகாண்ட துரிய பூபா மன்னர் மன்னா உலகையாண்ட துரிய பூபா இந்தியா மருந்தியே மனக்கவலை கொண்டு என்னை வரவழைத்த நிலமகனை அறிய வேண்டி என்னவென்று மன்னவா ஒரு வார்த்தை சொன்னீரானா கர்ணனான் இனி சும்மா இருக்கலாமோ கருத்தறிய சொல்லும் துரிய பூபா செந்தாமரை போல் இருக்கும்படியான உன்னுடைய முகம் எதற்காக இந்த தினத்தில் வாடி வதங்கி இருக்கிறது என்ன சமாச்சாரம் ஆடி வதங்கி இருக்க வேண்டிய காரணம் எதற்காக எத்தனை நாளைக்கு நான் மனம் குண்டி வாடி கொண்டிருக்கின்றேன் எதற்காக மனம் குண்டி வாடி கொண்டிருக்கின்றாய் என்று சொல்கிறாயே அழாத சொல்லு அழாத எப்படி எதற்காக யாருக்காக பயந்து அழுகிறாய் பாண்டுவாளுக்கும் நமக்கும் உத்தம் ஏற்பட்டு கொண்டு நடந்து கொண்டே வருகிறது அண்ணா ஆமா அண்ணா நாள் 2 10 8 நாள் உத்தமம் ஏற்படுத்தி சண்டையை தேவித்து நடந்து வரும் காலத்தில் அண்ணா கேட்டிருந்தால் இந்த எதிர்க்கு ஆள் ஆகிறது என்று மனம் நொந்து வாடுகின்றேன் அண்ணா முன்னே நாள் தண்டிருந்து இதனால் வரைக்கும் நமக்கு ஜெயமே கிடையாது அவ ஜெயமே வந்து கொண்டிருக்கிறது பாண்டவாளுக்கே ஜெயம் பெற்று வருகிறது அண்ணா அந்த மனக்காவலை யார் எடுத்து சொல்ல முடியாமல் முன்னே பெரியோர் சொன்ன மொழியை கேளாமல் போனாய் அவங்க வார்த்தையை கேட்டிருந்தால் பெரியோருடைய வார்த்தையை கேட்டிருந்தால் உன் தம்பிமார்கள் இறந்திருக்க மாட்டார்கள் உன் சேனைகள் அழிந்திருக்காது அப்படி என்று புலம்புற ஒன்றிலிருந்து நேற்று வரைக்கும் யாருக்காக பயப்படுறேன்னு சொன்ன சண்டாளாகி ஐவராஜாக்கள் யாரு ஒன்னானால் சண்டை நேற்றோடு எத்தினாள் எதற்கான கேவலமற்ற ஐவர் ராஜாக்கள் அவர்களுக்காக பயப்படுற 13 வருஷமாய்
சொக்கட்டான் ஆடி நாடு ராஜ்யங்களை பறித்து 12 வனம் ஓராண்டு அக்காத வாசம் விரட்டினாய். காலம் கழித்து 12 ஆண்டு காலமாக காட்டுல காலம் கழிச்ச ராஜ்கேல் அவனுக்கு நினைச்சாடா பயப்படுற? நான் இருக்கிற போது நீ பயப்படலாமா? உண்ணுவதற்கு உணவு கிடையாது. நாட்டிலே 3 வேளை அரிசுவை பதார்த்தத்தோடு உண்ணுகிறாய். உனக்கு பலம் இருக்குமா? காட்டுல கடந்து பேசுங்க. அவனுக்கு பலம் இருக்குமா? அவனுக்கு நினைச்சு ஆண்டா பயப்படுற? அண்ணா பஞ்ச பாக்கியங்களை ராஜாஜி பாய்ந்திருந்தால் நாம் யாருக்கிட்ட நினைக்கிறோம் தெரியுமா? யாரு? ராஜாக்கள் ராஜாக்கள் காட்டுகள் ஆமாம் பங்களை யாருக்கு இருக்கு? அவன் என்ன செய்வான்? அவன் என்ன செய்வானா? அந்த இரவும் யாதவால் கண்ணன் கோபால கண்ணன் நம்ம இருவரும் உயிர் வாங்குவதற்காகவே கங்கணம் கட்டி இருக்கிறான் சதிகார பாபி. நம் இருவர் உயிரை வாங்குவதற்காக கண்டிப்பாகவே இரவிலே கண்டிப்பாகவே அம்மாசகரில் போறார்கள். அவங்க கரையில போக முடியாது. அவன் பாண்டவர் பகுதியில் இருக்கிறான். பழமொழி சொல்லியிருக்காங்க. பேர் வந்து சதிகார பாய். அவன் அமாவாசை கருக்குள்ள போனாலும் போகலாம், இடக்கருக்குள்ள போக கூடாது. ஆமா. அந்த யாதவன் ஆகிய கண்ணன் இரவில் பிரியாமண்ணே இருவர் உயிரை வாங்க எண்ணமும் கொண்டிருக்கான். யாரு? யாதவன் ஆகிய கண்ணனா சதிகார பாய். சதியா சதியா நமக்கா நம் இருவரை பிரிப்பதற்காக சதி செய்ய வேண்டும் என்று சதி செய்ய வேண்டும் என்று அந்த மாயவன் வந்தால் என்னது? சங்கு அறுத்து வந்த அம்மாவன சாதாரண ஆளு மாதிரி இடம் போட்டுக்கிற. அவ என்ன யாரு நீ? அந்த அண்ணியா பாண்டவர் ரவிராஜாவுக்கு கங்கணம் கட்டி இருக்கின்றான். அத்தியாருக்கு வந்தவனே ஆமா என்ன கையில வச்சுக்கிறா? ஏது கையில வைக்கிறாரு? அண்ணன் என் ரோல் அடிக்கிறாரு. ஆமா ஆமா என்ன அவரு நினைக்கிறதுலாம் வேற. அவன் நடத்துனே வந்துக்கிறான். ஆமா நான் என்ன நினைக்கிறேன்? 1 நாளா 2 நாளா நேற்றோடு 16 நாள் வரைக்கும் நம்ம யுக்ரேன் போனாட்டா சேனையில படித்து விட்டார். ஆமா என்ன நடப்பது என்று 10ஆம் நாள் சண்டையிலிருந்து நேற்றோடு 16 வரைக்கும் நம்ம குரு பெரியோர் எல்லாம் மடித்து விட்டார்கள். அந்த பாண்டவர் அவன் செய்யும்படியான லீலைகள் எத்தனை இருந்த போதிலும் தெரிய அவனை கொல்லாமல் இன்றைய தினத்தில் விட போவது கிடையாது. என்ன செய்ய எதுக்கு பயப்படுற?
முருசு கொடி தருமராஜ ஏற்றாஜ் என்று கங்காளி கட்டியிருக்கிறார் பாண்டுராயுடாஜாகள் அண்ணா டேய், ஏ ராஸ்கல், அரவ கொடி அறுத்த தர்மர் முரசு கொடியை ஏற்ற என்று சொல்கிறாயே, உன்னுடைய அரவ கொடி அறக்கக்கூடியவர் யாரா? ஏய், ஏய், அரவ கொடி அறுக்கணும்னு நினைக்கிறவன் எவன் அவன்? யாரா? யாரு? யாரு? சொல்லுங்க. யாரு? தர்மருடைய முரசு கொடி யாரணும், துரியோதனுடைய அரவ கொடி யாரணும். அவன் யாரு? அர்ஜுனன். 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 ஏய், ஆமா டேய் அது வீரன் மண்டல வில்லரங்க போட்டியில என்னிடத்தில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஞானப்பட்டு ஓடி போன ராஸ்கேல் அந்த பேடி பையன் அர்ஜுனா ஒரு வீரனா? அப்படியே அந்த அர்ஜுனன் வந்தான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? அதி வீரன் என்று வந்த அர்ஜுனன் மேல என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்ற நரவமான தவித்து எதற்கு இதை கையில் வச்சிருக்கேன்? அந்த அர்ஜுனனை கொல்வதற்காக நாள் ஒன்றுக்கு 60 பால் குடித்து இந்த ராஜேந்திரன் வளர்ந்து வரான். அர்ஜுனன் சிரத்தை அறுக்கிறேன். அறுக்க போற நீங்க? அறுத்து இந்த முடியை உனக்கு சூட்டி இந்த அவனி 56 தேசம் மணியே ஆளணும். ஆளணும் பாதி செம வந்தது. இப்பதான் என்ன ரவோடு தெம்பு வந்துக்கிட்டு. என்ன ரவோடு தண்ணியில தோனாச்சாரி மடிந்து சித்தாச்சாரி மடிந்து எல்லாம் போது பதிலே இல்ல. போனவெல்லாம் சொத்தடா. போனவன் அத்தனை பேரும் சொத்த நான் வித்த விடாமலாம் குடுறா. 17 நாள் போறா. 17ஆம் நாள் இன்று என்னுடைய இன்னும்